அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய, பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பண கஷ்டமும் நீங்கும். அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும்னே சொல்லலாம். மணி பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பண வரவில் தடைகள் இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணமே வராது. இன்னும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது லாக் ஆகி நிற்கும். இப்போது வேறு யாராவது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க. சில சமயம் அவங்க தராமலே கூட போயிடுவாங்க. இதெல்லாம் பணத்தடை அப்படின்னு சொல்லுவோம். வர வேண்டியதே கைக்கு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளும் இன்றைக்கி வரக்கூடிய இந்த நேரமும் அமைஞ்சிருக்குது. யார் ஒருத்தங்க இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நிச்சயம் அவங்களுக்கு பணவரவில் அதிரடியான மாற்றங்கள் நடக்கும். அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு, அதாவது யுகாதி பண்டிகை இருக்குதுங்க. பிரம்மதேவர் முதலாக பிரபஞ்சத்தை படைச்ச நாள் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்திற்குண்டான 3ஆம் பிறை தரிசனமும் இருக்குது. நிலவு அமாவாசைக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து பௌர்ணமிங்கிற நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அந்த நாளினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3-3-3 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த சேர்க்கை இங்கே எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது மார்ச் மாதம் அப்படிங்கிறது 3ஆவது மாதம். அடுத்து இன்றைக்கி 3ஆம் பிறை இருக்குது. இது நிலவின் வளர்ச்சியினுடைய 3ஆவது நாளை குறிக்குது. அற்புதமான இந்த சேர்க்கை குரு பகவானுக்கு உரிய எண்ணை குறிக்குது. அதாவது 3ங்கிற எண் குருவுக்கு உரியது. குருவினுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும், பொண்ணும் பொருளும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே சேர்ந்து இந்த நாளை விசேஷமான நாளாக மாற்றி இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்கிட்டோங்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கும். இந்த தரித்திர நிலை அப்படிங்கிறது நீங்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து இன்று மாலைக்குள்ளே ஏற்ற வேண்டிய முக்கியமான தீப முறை குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரியின் முதல் நாள், அதாவது தொடக்க நாள். இன்றைக்கி தொடங்குற இந்த வசந்த நவராத்திரி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 9 நாட்கள். அதனால் இந்த முதல் நாள்லேயே இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று இப்போ நான் சொன்ன அந்த டைமிங் சொன்னேன் இல்லையா, முக்கியமான ஒரு நேரம்ட்டு, அந்த நேரம் அதாவது மதியம் 3 மணியிலிருந்து 3 மணி 33 நிமிடங்களுக்குடையே உள்ள அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீங்கள் 3 முறை சொன்னால் போதும், வேறு எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எதற்காக இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க மணி அட்ராக்ஷனுக்காக தான். அதாவது இன்றைக்கி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் இயர் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பணப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று மதியம் 3 மணியிலிருந்து 3 மணி 33 நிமிடங்கள் இந்த டைமில் தான் செய்யணும். அதாவது மொத்தம் 33 நிமிடங்கள் இருக்குது. இந்த 33 நிமிடங்களையும் நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு நடுவில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நிமிடத்தையாவது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அளப்பரிய பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். க்ரீன் இல்லை அப்படிங்கிறவங்க ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பயன்படுத்திக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் கருப்பு நிறம் பயன்படுத்த வேண்டாம்.
அடுத்து நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய்க்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி வந்து உண்டு. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த டைமிங் வந்து வருதுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எங்கே போகிறது ஏலக்காய்க்கு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த ஏலக்காய் விஷயத்தை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற மற்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளார வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா ஆழமாக ஒரு 4லேருந்து 5 முறையாவது இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக உங்கள் கைகளில் இருக்கிற சக்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். இதன் மூலமாக வெதுவெதுப்பான சூடு வந்து பரவும். இந்த சூட்டை உங்களுடைய 2 கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் அப்படியே வந்து நீங்கள் ஒத்தி எடுங்க. உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா பேனா, அந்த பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க. ஒரு வட்டம், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போடுங்க. இந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பரை நீங்கள் எழுதணும். எழுதும்போதே சொல்லிக்கிட்டு தான் எழுதணும். நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது என்ன நம்பருங்கிறத ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். 84908636 84908636 இதுதாங்க அந்த நம்பர். இந்த நம்பர் வந்து நான் இப்போ எப்படி தனித்தனியாக சொன்னோம் அதே மாதிரி தனித்தனியாக சொல்லுங்கள். இந்த கையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்து மணி அப்படின்னு சொல்லி எழுதுங்க, அதாவது பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது ஏலக்காய் வந்து வச்சுருக்கோம் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏலக்காயில் மறக்காமல் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. அதாவது முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் இல்லாதவங்க ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ உங்கள் கைகளை பார்த்த மாதிரியே, அதாவது நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்த மாதிரியே ஏலக்காய் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இல்லை வெறும் நம்பர் மட்டும் எழுதியிருக்கீங்கும்போது அந்த நம்பரை பார்த்துட்டு I am a powerful money magnet, I am a powerful money magnet, I am a powerful money magnet அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். ஆனால் குறைஞ்சது ஒரு 3 முறையாவது சொல்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் கண்களை மூடி உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்ட மாதிரியும், உங்களுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், உங்களுடைய பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகிற மாதிரியும், கிரெடிட் ஆகிற மாதிரியும், பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் நாள் முழுவதுமே இந்த நம்பரை எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள். அத்தனை முறை வந்து இந்த நம்பரை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கின்ட்டு இல்லை, எப்போ வேணாலும் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உடனடியாகவே உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து கிடச்சிரும். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷனோட இந்த நாளானது இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.